அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 26/8/2024, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் ஆவணி 10ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒப்புரவறிதல். குறள் 218. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். தெளிவுரை: ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தம் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளர மாட்டார். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்று பொதுப்பணியில் ஆர்வம் கொள்வீர்கள். புதிய கல்விகள் அல்லது புதிதாக வந்த ஏதாவது ஒன்றின் பயிற்சியில் சேருவீர்கள் என்று. வேலையில் இருப்போருக்கு வேலையை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும். தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் என்று. தொழிலில் முன்பு இருந்த லாபம் வளர்ச்சி இல்லை. இது உங்கள் மனதிற்கு தொழிலில் ஏமாற்றும் சிந்தனை கொடுக்கும். புதியதாக சில முறைகளை செயல்படுத்துவீர்கள் என்று. ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று. தாய் வழி உறவுகளுடன் கருத்து மோதல் வர வாய்ப்பு உண்டு என்று. ஆனால் உங்களுக்கு உதவி செய்பவர்களும் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை உண்டாக வாய்ப்பு உண்டு. தவிர்ப்பது சாலச் சிறந்தது. உடல் நலம் சார்ந்த நீடித்த சிக்கல்கள் செலவுகள் வரும் என்று. பணம் சேரும் பொருட்டு சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள் என்று. இன்று ஷேர் மார்க்கெட், சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைப்பதை தவிர்க்க வேண்டும். நஷ்டமே ஏற்படும். மேலும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவு என்றாலும் நீங்கள் தான் எடுக்க வேண்டும். பங்கு தொழில் செய்வதனை தவிர்ப்பது நலம். ஏமாற்றம், தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி. உங்கள் மனமே உங்களையே நச்சரிப்பது போன்ற உணர்வு. பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது. ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனையின்றி பயமின்றி துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்து விடுவது. பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரியே செய்ய முடியாத அளவிற்கு மாட்டிக்கொள்ளுவது. இப்படியாக இருக்கிறது. நிமிட நேரத்தில் அனைத்தும் மாறிவிடும். கவனம் வேண்டும். இன்று அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், உணவகம், பால், கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம், படகு இருக்கும் இடம், பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர் இப்படியாக சென்று வருவீர்கள். பெண்கள் உங்களுக்கு அனைவரின் மீதும் சந்தேக பார்வை எழும். உங்கள் கணவரின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும். உடல் எடை போடுதல் குறித்து கவலையும் கொள்வீர்கள் என்று. இன்று திடீர் தொற்று நோய்கள், வயிற்றுப்போக்கு, வாந்தி, கபம், மனநோய், அஜீரணம், இரத்த அழுத்தம், குடல்வால், உணவு குழாய் தொடர்பான நோய்கள், காற்றின் ஈரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள், நீரினால் ஏற்படும் நோய்கள், தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக நடக்க அதிக வாய்ப்பு உண்டு. இன்று வழக்குகளை சந்திப்பீர்கள். காதல் விவகாரத்தில் தோல்வி ஏற்படும். புரிய வைப்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். சரியாக பேச இயலாமல், வார்த்தைகள் வராமல் சிரமப்படுவீர்கள். இன்று சூதாட்டங்களில் ஆர்வம் ஏற்படும். இன்று ஜெயஸ்ரீ, வசந்த், சக்கரபாணி, தங்கச்செல்வி, ஸ்வர்ணலதா, ஹேமலதா, செல்வரத்தினம், விநாயகம், கணேஷ், வசந்தி, ரம்யா, திருப்பதி, ஸ்ரீவித்யா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.